வணக்கம். இன்னைக்கு நான் பேச போகிறது ஸ்னோரிங்கான அக்யூப்ரெஷர் பாயிண்ட் தான். இந்த தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம நாய்ஸ் வெளியே போகிறது தான் ஸ்னோரிங்னு சொல்கிறது. கரோட்டன்னு நம்ம சொல்லுவோம் தமிழில். ஸோ அதுக்கான அக்யூப்ரெஷர் பாயிண்ட் தான் நான் இன்றைக்கி சொல்கிறது. இந்த ஸ்னோரிங் பண்ணுறவங்களோட அதிகமான டிஸ்டர்பன்ஸ் யாருக்கு இருக்கும்னு கேட்டேன்னா, அவங்களோட தூங்குறவங்க இல்லைன்னா அவங்கள சுற்றி இருக்கவங்க. ஈவன் தோ நம்ம ட்ரெயினில் போகும்போது கூட ஒரே போகில் ஒரு ஆள் நல்லா ஸ்னோரிங் போட்டுட்டு இருந்தால் கூட்டத்தில் இருக்கவங்க பக்கத்தில் தூங்குறவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இதை ஸ்னோரிங் அப்படின்னு சொல்கிறது செல்ஃபாக எந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ அதோட ஜாஸ்தியாக சுற்றி இருக்கவங்களோட அவங்களுக்கும் தூக்கம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். காலையில் எழுந்துட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இந்த ஸ்னோரிங் இருக்கவங்களுக்கும் ஒரு மாதிரி கில்ட்டியாகவும் அவங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் நம்ம பண்ணுறோன்னு. சம்டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும் சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஸ்னோரிங்கான அக்யூப்ரெஷர் பாயிண்ட் தான் இன்றைக்கி நான் சொல்கிறது. அதுக்கு முன்னாடி நமக்கு எதனால இந்த ஸ்னோரிங் வருது, எந்தெல்லாம் எப்படிப்பட்டவங்களுக்கு ஸ்னோரிங் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ஒபேசிட்டி, ரொம்ப அதிகமாக தொப்பை இருக்கவங்க இல்லைன்னா ரொம்ப அதிகமாக வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே இது நம்ம பார்க்கலாம். கம்பேரிட்டிவ்லி லேடிஸோட ஜென்ஸ்க்கு தான் இந்த ஸ்னோரிங் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். அதே போல் லேடிஸ்க்கு எப்போன்னா மெனோபாஸ் டைமில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். போஸ்ட் மெனோபாஸ் ஸ்டேஜில் கூட இந்த ஸ்னோரிங் ப்ராப்ளம் இருக்கும். வெயிட் அதிகமாக இருக்க ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் இந்த பிரச்சனை இருக்கும். இன்னொரு செகண்ட் ரீசன் என்னென்னா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி டான்சில் இல்லைன்னா அடினோடு கிளாண்ட் க்ரோத் இருக்கவங்களுக்கு, நோஸில் அப்நார்மல் க்ரோத் இருக்கவங்களுக்கு, மெயினாக சைல்டு இந்த குட்டி பசங்களுக்கு பார்த்தோன்னா அவங்களோட ப்ராப்ளம் சம்டைம் இந்த ஸ்னோரிங் குட்டி பசங்களுக்கும் இருக்கும். அந்த ரீசன் என்னென்னா, அவங்க நோஸில் அப்நார்மல் க்ரோத், நோஸ் ப்ளோக்கேஜ், டான்சில் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது தான் இந்த சைல்டுக்கு இந்த மாதிரி பசங்களுக்கு வருது. பெருசானவங்களுக்கு அடல்ட்டுக்கு மெயினாக ஒபேசிட்டி ஒரு ரீசன் இருக்குது. அதேமாதிரி ஹைப்பர் டென்ஷன் ஒரு ரீசன் இருக்குது. தைராய்டு ப்ராப்ளம் ஒரு ரீசன் இருக்குது. அதே மாதிரி ஆல்கஹால் ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப அதிகமாக பார்க்கலாம். ஸோ சில குறிப்பிட்ட நல்ல பேஷண்ட்ஸே சொல்லுவாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அன்னைக்கு அதிகமாக அதிகமாக இந்த ஸ்னோரிங் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொரு காரணம் என்னென்னா, ஒல்லியாக இருக்கவங்களுக்கு நம்ம சம்டைம் இது பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். சம்டைம் நோஸில் ஒப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இல்லைன்னா சம்டைம் தொப்பை அதிகமாக இருக்கும், ஆனால் ஓவரால் பாடி நார்மலாகவே இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கலாம். இது எப்படி வருதுன்னு கேட்டோன்னா, இந்த ஸ்னோரிங் வாய்ஸ் எப்படி இது வருதுன்னு கேட்டோன்னா, நம்ம நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம பாடி எல்லாமே, நம்ம மசில் எல்லாமே நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இந்த ஓவராக டீப் ஸ்லீப்பில் போகும்போது நம்மளோட மசில் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும்போது இந்த ஏரியாவில் இருக்க மசில் ரிலாக்ஸ் ஆகும்போது ஸோ அந்த ஆப்ஸ்ட்ரக்ஷன் வரும். நம்ம ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் வெளியில் போகிறதோ உள்ளே எடுக்கிறோம். அந்த டைமில் ஒரு ஆப்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஏரியாவில் இருக்க டிஷ்யூஸ் வைப்ரேட் பண்ணும். அந்த ஆக்சிஜன் வெளியில் உள்ளே போகும்போது அந்த ஏரியாவில் அது ஒரு ஆப்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி அந்த டிஷ்யூ வைப்ரேட் பண்ணும்போது தான் இந்த வாய்ஸ் வருது. சம்டைம் பார்த்தீங்கன்னா என்னென்னா, நம்மளோட டங்கு ஸ்ட்ரைட்டாக தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம மூச்சு எடுக்கும்போது டங்கு உள்ளாடி போகும். அந்த டைமில் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். அதே மாதிரி கம்பேரிட்டிவ்லி பார்த்தோன்னா, சம்டைம் நம்ம ஜோ ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் உள்ளாடி சிலவங்களுக்கு பார்த்தோன்னா அவங்க மேல் பாதையில் இருக்க பல்லு முன்னாடியும் இது கொஞ்சம் டவுனாக உள்ளாடி இருக்கும். அப்படி அந்த ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளத்தினால கூட இந்த ஸ்னோரிங் வரலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஸ்னோரிங் வரதுக்கான காரணங்கள். இந்த ஸ்னோரிங் இருக்கிறதுனால என்னன்னு கேட்டோன்னா, சம்டைம் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்கிற ப்ராப்ளம் வரும். ஸ்லீப் ஆப்னினா நமக்கு கம்ப்ளீட்டாகவே தூக்கம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கிடைக்காது. சப்போஸ் சிலவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஷாப்பில் எல்லாம் ஒரு வயசானவங்க ரொம்ப கொஞ்சம் பேஸில் இருக்கவங்க, அவங்க அங்கேயே இருந்து தூங்க மாதிரி இருக்கும். அவங்க உட்காந்த இடத்துல ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. டேயில் அவங்க ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. எந்தவா நைட்டில் அவங்க நல்லா தூங்கினாலும் டே டைமில் ஒரு மார்னிங் வேக்கப் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. 7 hours நல்லா கொராட்டா போட்டு தூங்கினதுக்கப்புறம் அவங்க
காலையில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெஷ்ஷோட ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் வந்து பிரெயினுக்கு சேர மாட்டேங்குது. ஸோ அது ஒரு மந்தமாக இருக்கும், ஒரு டல்லாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி லாங் ட்ரைம் டிரைவர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது இன்னும் ரிஸ்க்காக ஃபீல் பண்ணுவாங்க. வண்டி ஓட்டிகிட்டே போகும்போது ஒரு பயங்கரமாக தூங்க வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரிஸ்க்காக இருக்கும். இந்த மாதிரி ஸ்லீப் ஆப்னியா வந்து ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நமக்கு வந்து இன்னும் டயர்டாக நமக்கு இன்னும் பிரச்சனைகள் வந்து ஏற்பட மாதிரி இருக்கும். அதே மாதிரி நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும், ஒபேசிட்டி, ஹைப்பர் டென்ஷன், தைராய்டு ப்ராப்ளம், ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இதெல்லாம் இருக்குமோ இந்த எல்லா பிரச்சனையும் இருக்குமோ தான் அதிகமாக வந்து ஸ்னோரிங் வருது. ஸோ நான் காட்டுற இந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து நம்மளோட இங்கே இருக்க மசிலை வந்து மசில் வீக்னஸ் ஆகும்போது கூட நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராப்ளம் வரும். மெயினாக பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் ஸ்டேஜில் வந்து லேடிஸ்க்கு வந்து இந்த ப்ராப்ளம் வரும்போது அந்த மசில் ஸ்ட்ரென்தன் வந்து கம்மியாக இருக்கும் தான். ஸோ டங் எக்ஸசைஸ் நான் ஒன்று சொல்கிறேன், அதையும் சேர்த்து நீங்கள் பண்ணுங்கள். டங் எக்ஸசைஸ்னால் இப்போ நான் காட்டுற மாதிரி இப்படி நம்ம டங்கை வந்து ரொட்டேட் பண்ணணும். ஒரு 10 டைம்ஸ் இப்படி க்ளாக் வைஸ் அண்ட் 10 டைம்ஸ் ஆன்டி க்ளாக் வைஸ் திருப்பியும் காட்டுறேன். இப்படி திருப்பி இந்த சைடும் இப்படி பண்ணும்போது நம்மளோட இந்த ஏரியாவோட மசில் வந்து அது ரொம்ப ஆக்டிவாகவும் ஒரு எக்ஸசைஸ் தான் இது. நம்ம டங்குக்கும் இந்த ஏரியாவில் இருக்க மசிலுக்கும் கொடுக்குறது ஒரு எக்ஸசைஸ். அதை எந்த டைம் வேணும்னாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 days 4 days நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு தெரியும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சிம்பிளாக ஃபன்னியாக உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம், பட் ரொம்ப ரொம்ப ரிசல்ட் ஓரியன்ட் தான். அதோடு சேர்த்து அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டும் ஆக்டிவேட் பண்ணணும். நான் இப்போ காட்டுற ஃபஸ்ட் அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு CV23ன்னு சொல்லுவோம். அதை எப்படி மெஷர் பண்ணணும்னா, இந்த மிடில் ஃபிங்கர், உங்களோட மிடில் ஃபிங்கர் இங்கேன்னு மெஷர் பண்ணும்போது எங்கே கிடைக்குதோ இதுதான் GV23. ஸோ இந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு இது ரொம்ப நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணும்போது இது நோஸோட இதுக்கு வந்து ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இப்படியே நீங்கள் மிடில் ஃபிங்கர் எங்கே ஃபினிஷ் ஆகுதோ இங்கே இந்த ஐப்ரோ கிட்டேன்னு, ஸோ இந்த பாயிண்ட்டு இது GV23. இதை நல்லா டீப்பாக ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ண டைமில் அப்படியே ப்ரீத் எடுத்து ரிலீஸ் பண்ணணும். செகண்ட் அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு ஸ்டொமக் சேனல் 9. அது 2 பைலேட்ரலாக இருக்குது. ஸோ எங்கேன்னா இந்த ஏரியா தான். ஸோ நீங்கள் வந்து தம்பு அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி மெதுவாக இதை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணுன்னா ப்ரெஸ் பண்ணிக்கலாம், அழுத்திட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இது ஸ்டொமக் சேனல் 9 இந்த ஏரியாவில் இருக்கும், இந்த ஏரியாவில் இருக்கும். இது இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டொமக் சேனல் 9. இன்னும் நான் காட்டுற வந்து CV22ன்னு சொல்லுவோம். இது நம்மளோட இந்த ட்ரக்கியா ஏரியாவில் இருக்க இந்த ஏரியாவில். இதே நீங்கள் வந்து மூச்சு எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் கோல்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் டைம் இந்த ஸ்னோரிங் ப்ராப்ளத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 பாயிண்ட் நான் இப்போ சொன்னது நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து டங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இன்னொரு ஈஸியான ஒரு அக்யூப்ரெஷர் பாயிண்ட் நான் சொல்கிறேன். நம்ம தம்பில் மட்டும் இல்லை, எல்லா விரலோடையும் இந்த சென்டர் பாயிண்ட் இங்கே நோஸ் இருக்கும். இது நான் சொல்கிறது வந்து இந்த பாயிண்ட்டு. இதை வந்து நம்ம அப்படியே ஒரு பென்சில் இல்லைன்னா பெண்ணை இல்லைன்னா நீங்கள் உங்கள் கையை வச்சு கூட இப்படி அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1 to 3 minutes வரைக்கும் ஃபுல் உங்களோட எல்லா ஃபிங்கரையும் ஆக்டிவேட் பண்ணுங்கள். எப்படி இந்த சென்டர், இந்த ஃபிங்கரோட சென்டர் இதுதான். ஸோ 2 கையிலுமே நம்ம பண்ணிக்கலாம். இந்த சென்டர் இது நோஸ் தான். இந்த ஏரியாவில் வந்து நம்மளோட கண்ணு மூக்கு எல்லாமே இருக்குது. இது சென்டர் பாயிண்ட் நோஸ் தான். இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுங்கள். இது ஆஃபீஸில் உட்காந்து கூட ஃப்ரீயாக இருக்கும் கூட நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஆனால் 3 to 5 minutes ஆக்டிவேட் பண்ண போதும். ஒரே நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் எப்போவுமே அழுத்த வேண்டாம். ஏன்னா இது எல்லாமே ஆர்கன்ஸ்னால் நம்ம எவ்வளோ ஆக்டிவேட் அதிகமாக பண்ணாலும் ப்ராப்ளம் தான். ஸோ 5 minutes வரைக்கும் பண்ணால் போதும். இந்த ஃபிங்கரை அப்படியே சென்டரில் அழுத்தி விடுங்க. ஸோ இதுதான்.
இப்போ நான் காட்டின இந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட் இப்போ ஃபிங்கரில் பண்ணால் அது மட்டுமே பண்ணாலும் போதும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் 3 அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டுமே ஆக்டிவேட் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து டங் எக்ஸசைஸ் நான் பண்ண மாதிரி சொன்ன மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக தூங்குறதோட லெஃப்ட் சைடு நம்ம திரும்பி படுக்கிறது நல்லது. லெஃப்டா ரைட்டா, பட் பெட்டர் நம்ம லெஃப்ட் சைடில் தூங்கும்போது இன்னும் ஸ்னோரிங் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது நம்ம நோட்டீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 வீக் நாம் இது பண்ணதுக்கப்புறம் கூட இருக்கவங்கக்கிட்ட நீங்களே வந்து ஃபீட்பேக் எடுத்தோன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இல்லை ரொம்ப அதிகம் ப்ராப்ளம்னா அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேஷண்ட் வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அவங்க வர ட்ரீட்மெண்ட் வேறு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தால் கூட இந்த ஒரு ப்ராப்ளத்துலேயே எனக்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்குன்னு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி தெரியும்போது. யாராவது இந்த பிரச்சனையினால உங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியா வந்து இன்னும் ப்ராப்ளம் இருக்கிறதோட நீங்கள் கரெக்டான அக்யூபஞ்சர் மெத்தடில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். இல்லை நீங்கள் வீட்டிலே இருந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து ஆனால் கொஞ்சம் லாங் டைம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.